நன்றி என்று சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா எண்ணங்களையும் இணைத்து, எங்களுடைய எல்லா உள்ளங்களையும் இணைத்து, எங்களுடைய எல்லா நன்றிகளையும் இணைத்து நாங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உமக்கு எல்லா துதியும் கனமும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்துக்கோங்க. Praise God. Such a wonderful place and wonderful time of worship. I'm sure that you really connected with the Holy Spirit. ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள். ஆவியானவரோடு நீங்கள் பேசியிருப்பீர்கள். ஏன்னா ஆராதனை வேலைகளில் இன்றைக்கு பெரிய எழுப்புதல் எந்த காரியத்தின் மூலமாக நடக்குதுன்னு சொன்னால் ஆராதனையின் மூலமாக தான். என்னுடைய சிறு வயதில் இருந்தே இந்த ஆராதனையின் ஒரு ஒழுக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஆராதனை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றுதலை தேசங்களிலே இன்றைக்கு கொண்டு வருகிறது. பொதுவாகவே டு டாக் அபவுட் மை இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மை மினிஸ்ட்ரி, பாஸ்டர் ஜஸ்விந்தர் நான் பார்த்ததே இல்லை. பட் வி ஹேட் அ லிட்டில் கான்வர்சேஷன் டாக்கிங். கொஞ்ச நேரம் நாங்கள் பேசி கொண்டு இருந்தோம். ஸோ வி வர் ஆக்சுவலி ட்ரைங் டு மீட் சம்மா. ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறாரு, நானும் ட்ரை பண்ணுறேன். பட் வி ஆர் அன்ஏபிள் டு மீட். எங்களால் சந்திப்பதற்கு நேரமே சரியாக வரவில்லை. Then I told Pastor, if I'm coming back after 10 years or 5 years, probably I will be able to meet you. So he said, I think that is the best option that we can, leave our peaceful mind. So such a wonderful, wonderful church. And basically I'm from Bangalore in India. Born and brought up in Thanjavur district and studied in Tirunelveli and Thuthukudi. Then I did my schooling there. Then went to Kerala to do my degree. Then came back to Bangalore to do my music and the worship for a 3 years course. And then now today I'm traveling around the world and preaching and equipping. And basically my ministry, என்னுடைய ஊழியமானது ஆராதனை, இசை and வாலிபர்கள் கூட்டங்கள் தான். என்று சொன்னால் இன்றைக்கு அநேக இடங்களிலே என்னுடைய ஆராதனை நடத்துவதற்கும் பெரிய பெரிய க்ரூசைட்ஸ் இந்த கான்சர்ட் ஆராதனை நடத்துவார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் ஆராதனை நடத்தின ஒரு க்ரூசைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7,000 people gathered. 7,000 பேர் கூட்டினார்கள். ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பேசிக்லி அவர் மினிஸ்ட்ரி இஸ் கால்ட் தி ஆல்டர் வர்ஷிப் மூமெண்ட். தி ஆல்டர் மீன்ஸ் த பலிபீடம். பலிபீடத்தில் என்ன காரியம் நடக்கும்? பொதுவாக there's a forgiveness, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கடவுளோடு பேசுறது, ஆராதனை நடக்கிறது, பாடல் இருக்கிறது, கொண்டாட்டங்கள் இருக்கிறது, அமைதியில் தேவனுடைய வார்த்தைக்கு. ஸோ புட்டிங் ஆல் த திங்ஸ் டுகெதர் வி மேட் இட் அவுட் திஸ் டைட்டில். ஆனால் இன்றைக்கு இந்த ஆல்டர் வி ஆர் கேரிங் டு எவ்ரி நேஷன்ஸ், எவ்ரி டினாமினேஷன்ஸ் அண்ட் எவ்ரி சர்ச்சஸ் அண்ட் எவ்ரி ஹார்ட்ஸ். ஸோ பொதுவாக துதியின் மூலமாக ஆராதனை மூலமாக அநேக இடங்களில் தேவ செய்தியும் ஆராதனை நடத்தி அறியாத ஜனங்களுக்கு தேவ சுவிசேஷத்தை இதன் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகிறோம். அண்ட் அதோடு கூட சபைகளிலே இன்றைக்கு அநேக தேசங்களிலும் அநேக சபைகளிலும் ஆராதனை குறித்த கருத்தரங்குகள் 3 நாள் நடத்துவார்கள். They invest money and the days to conduct worship seminar. The worship seminars we basically teach. Did you change anything, Emmanuel? எதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? சவுண்ட் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். சவுண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஹைட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்களா அவுட்புட். ஏன்னா மானிட்டர் எனக்கு வேண்டாம், நீங்கள் அவுட்புட் கொடுத்தாலே போதும். ஃபார் பெட்டர். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம். That's fine because I'm very careful about my throat. The mic that I use can really affect my throat as well. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பேசுகிறேன். Alright, so basically my ministry is more with the training the church, music and the worship team and the musicians, and to give the awareness about the worship and the music. That's what I've been doing to many Methodist churches here and independent churches.
I think last time when I was, I don't know which place it is, but one of the Anglican church, we had a worship seminar. I forget, I think Uncle John is the one who invited me. I know some of you know. I don't know which place, instead of us or Klein, I forgot the place. Bishop David or James is part of the church. Forgot the name. So I led the worship and also the worship seminar. So it was a very meaningful time. ரொம்ப அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். So that is the full ministry that we are doing as an introduction. உங்களுக்காக சொல்லி நான் தேவ செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் எழுதின நிருபத்தை 2 நாளாகமும் 34வது அதிகாரம், 2 Chronicles chapter 34. First 2 verses we are going to read together. முதல் 2 வசனங்கள் இல்ல முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். 2 நாளாகமும் 34வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி ஒரே எண்ணத்தோடும் ஒரே சத்தத்தோடும் வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். வாசிக்கலாமா? 2 Chronicles. வேதம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, எந்த பாஷையில் இருந்தாலும் அந்த பாஷையோடு கூட வேதத்தின் சத்தியத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாமா எல்லாருமே சேர்ந்து? யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். Praise God. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, பிதாவையும் உடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் வாசித்த இந்த சத்தியத்துடைய விளக்கத்தை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சத்தியம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அப்பா, உம்முடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், ஒவ்வொருத்தரோடு நீ பேசும். கடந்து செல்லும் பொழுது வார்த்தையை சுமந்து செல்லுகிற இந்த ஜீவனோடு எங்களை கடந்து செல்லுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சத்தியத்தை நம்ம வாசித்திருக்கோம். அதற்கு முன்பாக என் கரங்களிலே இருக்கிறது, இட்ஸ் a latest CD, audio CD called the altar பலிபீடம் என்று சொல்லி. There are 4-5 volumes already எல்லாம் போயிடுச்சு. But this is just latest. We just launched in Malaysia, in Ipoh and Penang, all the Methodist churches. And I was telling Pastor Javindra also, I've sent the songs. He was very blessed by that. He was testing me back saying that I'm tremendously blessed by your songs. So, you know, and today by hearing these songs, I'm not just proudly say பெருமைக்காக இல்லை, அநேக தேசங்களிலே இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை இந்த பாடல் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். கனடா தேசத்தில் ஒரு பெரிய சாட்சி எழும்பிச்சு. என்னன்னு சொன்னாக்க, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். பல வருஷங்கள் கழித்து அவர் எனக்கு கால் பண்ணி, ஐயா உங்களோடு பேசணும் என்று சொன்னார். ஐ வாஸ் ஜஸ்ட் டிரைவிங் ஃபார் அ மீட்டிங். அப்போ நான் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், உங்களோடு பேசணும், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, 1 நிமிஷம் கொடுங்க, we want to talk to you for something important. I just kept the car, parked the car in the side, ஓரத்தில் காரை வச்சுட்டு அந்த ஐயாட்ட கேட்டேன், சொல்லுங்கய்யா என்ன எதுக்காக ஜெப குறிப்புகள் இருக்குதான்னு சொல்லி அவரோடு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஐயா ஜெப குறிப்பு இல்லை, பட் சாட்சி உங்களோட சொல்ல வேண்டும். அப்போ நான் சொன்னேன், ஏன் வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக சாட்சி ஏதாவது இருக்குமோ என்று சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். அந்த மனுஷன் சொன்னார், பல வருஷங்கள் ஆகி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. திருமணம் ஆகி 7 வருஷங்கள் கழித்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து நல்ல வளர்ச்சியாக இருக்கும் பொழுது we have everything, நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம், we have enough money in the bank, both of us we are working together, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இருக்குது. so we are enjoying the life, எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
பட் ஆல் ஆஃப் அ சடன் இந்த சிறு குழந்தை பலவீனமாய் டாக்டர்கிட்ட கூட்டு போகும்போது டாக்டர் அவனை பார்த்து சொன்னாங்க, சிறு குழந்தையை பார்த்து கொண்டு பெற்றோரோடு சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை, இந்த குழந்தைக்கு பிரைன் டியூமர் இருக்குன்னு சொல்லி. இந்த பிரைன் டியூமர் என்று சொன்ன உடனே பிழைப்பதற்கு எந்த வழியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. பெற்றோர்கள் குழம்பி போய் அழுந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது both parents, father and mother, was crying and taking time to weep, pleading with the doctors, is there any possible that my son can be alive? They begin to spend the money. இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். Somebody from India, one of his friends, அவருடைய சொந்தக்காரரோ இல்லை நண்பர் யாரோ என்னுடைய சீடியை வாங்கிட்டு போய் நேராக கனடா தேசத்தில் போய் ஐயா பார்த்து சொன்னார், ஐயா இந்த சீடி இந்த பாடல் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி கொண்டார். அப்போ இந்த மனுஷன் சொன்னார், ஏன் என் குழந்தை பெட்டில் இருக்கிறான், ஐசியூவில் இருக்கிறான், நாட்கள் போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்தில் பாடலை கேட்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம் என்று சொல்லி அவரோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்தார். நாட்கள் போய் கொண்டிருந்தது. இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. கடைசியா இந்த மனுஷன் சொன்னார், ஐயா ஒரே ஒரு நிமிஷம், give a time to listen to this song அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்தணும்னா நேராக சீடி எடுத்துட்டு ஐசியூ ரூம் பக்கத்தில் ரூமில் போய் இந்த பாடலை கேட்க ஆரம்பித்தார். He was listening again and again, again and again. திரும்ப கேட்கும் பொழுது அவருக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகள். ஆவிக்குரிய குடும்பம் என்று சொல்ல முடியாது, பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ திடீரென்று இந்த மனுஷன் வந்து அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்துட்டு நேர டாக்டர் பார்த்து, டாக்டர் அவங்க பார்த்து சொன்னாங்க, இன்னும் 2 நிமிஷத்துல இந்த குழந்தை மரித்து விடுவான். Is already dead. 99% is dead. 99% இந்த குழந்தை மரித்து போனான். There's only one hope, is to just to see whether he can shake anything on his body. அப்போ டாக்டர் ஓடி போய் இந்த நபர் பெற்றோர் போய், டாக்டர் உங்களுடைய மருத்துவம் தோல்வியை கொடுத்து விட்டது, எங்களுடைய பணம் எல்லாம் தோல்வியை கொடுத்து விட்டது, எங்க சொத்துக்கள் எல்லாம் வீணாய் போயிடுச்சு. But I want to see the miracle tonight. ஐசியூ ரூம்ல அந்த குழந்தை மரித்து போய்விட்டான். இந்த சிடி பிளேயர்ல பக்கத்தில் வச்சுட்டு டாக்டர் சொன்னார் கடைசியா, ஐயா நீங்கள் முட்டாள்தனமான காரியத்தை பண்றீங்க. Do one thing, just put one signature on this folder, on this paper, on the application, so that we will not be responsible if anything goes wrong. ஏதாவது காரியம் நினைச்சோன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கடைசியா அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புக்குரிய இல்லை காரியத்துக்குரிய கடைசி ஒரு ஃபைனல் சிக்னேச்சர் மாத்திரம் நீங்கள் போட்டுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் பொழுது பேரண்ட்ஸ் சொன்னாங்க, வெயிட் ஃபார் சம் டைம்னு சொல்லிட்டு அந்த சிடி பிளேயர் எடுத்துகிட்டு நேராக ஐசியூ ரூமுக்குள்ள ஓடி போய் அவன் தலை பக்கத்தில் இந்த பாடலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவைக்கு மேலே ரிவைன் பண்ணி இவர்கள் கேட்கும் பொழுது 1 நிமிஷத்தில் மரித்து போவான் என்று சொன்ன டாக்டர்ஸ் அந்த நேரத்தை தேவன் முற்றிலுமாய் மாற்றிட்டு அந்த குழந்தை பெற்றோரை பார்த்த உடனே கண்களை திறந்து, டாடி எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். And he is begin to walk. அந்த ஹாஸ்பிட்டலில் எந்திரிச்சு உட்காந்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். டாக்டர்ஸ் பார்த்துறாங்க, இந்த அற்புதம் சரித்திரத்தில் எங்குமே நடக்காத ஒரு காரியம். அவர் சொல்றாரு, இதற்கு மேலே ஒரு பெரிய சக்தி உண்டு என்று சொன்னால் அது உண்மையான கடவுள் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம் என்று சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். அந்த மனுஷன் சொன்னார், ஐயா உங்களுடைய பாடல் மூலமாக என் குழந்தை இன்றைக்கு உயிர் கிடைத்து விட்டது. நீங்கள் மாத்திரம் எனக்கு முன்பாக நீங்கள் நின்றிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்திருப்பேன், உங்களை ஆசீர்வதித்திருப்பேன், உங்கள் காலை கும்பிட்டிருப்பேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா அந்த சீடியில் பாடினது என்னுடைய குரல் தான், நான் எழுதின வரிகள் தான். ஆனால் தெய்வ சமூகத்தில் எழுதின வரிகளாக இருந்திருந்தால் அது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையாக அந்த வார்த்தை அமைக்கப்பட்டிருந்தபடியால் அந்த வார்த்தைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின பாடின வார்த்தைகளாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தை என்னுடைய குழந்தையை தொட்டு சுகமாக்கி உயிரோடு எழுப்பினது என்று சொல்லி அவருக்கு அந்த இடத்துல சொன்னேன், காலில் விழ வேண்டியது என்னுடைய காலில் இல்லை, தேவனுடைய பாதத்தில் போய் விழுங்க என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து இன்றைக்கு அந்த குடும்பம் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இப்படியாக தேசம் முழுவதும் தேவன் குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிற குடும்பங்களிலே இந்த பாடலை கேட்ட உடனே குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தொடப்படுகிறார்கள். வித்தியாசமான ஆராதனை. தயவு செய்து ஐ வாண்ட் டு பை திஸ் சிடி, தயவு செய்து வாங்கல, ரொம்ப
you will not get this quality study. Another thing is, I was telling Uncle நான் பேசிக்கொண்டிருந்தேன், right now as I'm preaching in this church, in the சபையில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் எங்கள் அம்மா, she's battling for the life. ஹாஸ்பிட்டலில் 2 மாதங்களாக she admitted in the hospital. 2 மாதம் she is battling, she is very weak. என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம், whatever money that we had, we just invested for the treatment. என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டாமல் 1 வருஷமாக நான் ஓடிட்டுருக்கேன். but I invested. எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மலேசியாவில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது காலையில் 7 மணிக்கு எனக்கு தொலைபேசி வருது ஊர்லேருந்து, your dad has died. உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி. It is very difficult for me to take the decision, should I need to go back to my country to take care of my mother or my dad, or to continue my ministry. இந்த மலேசியா தேசத்தில் வந்திருக்கிறேன், ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், இதை முடிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை முடிக்காமல் நான் திரும்ப போவேன் என்று சொன்னால் இந்த சாபத்தை எடுப்பதற்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ தொடர்ந்து செய், உன்னுடைய அம்மா அவர்களை புதைக்கட்டும் என்று சொல்லி தனி நபராய் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை புதைத்தார்கள். எனக்கு அக்காவோ அண்ணனோ தங்கச்சியோ யாருமே கிடையாது. I am the only one son to my parents. Today my mother is all alone. All the money that I get, just throwing to that. So I'm kindly asking you, this is the first time actually I'm doing this in Malaysia, not because of just coming here and doing, but just get this CD. Out of this we wanted to just bless and to give some hope, so that that God's name may be glorified through this miracle. I believe in that. We read this word in the அதிகாரத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். முதல் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, யோசியா ராஜாவாகும் பொழுது 8 வயது என்று சொல்லப்படும் பொழுது, சரித்திரத்திலே முதலாவது இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை வாசிக்கப்படும் பொழுது something is very clear. வரலாறிலே ஒரு சிறு குழந்தை தேசத்தின் ஜனாதிபதி ராஜாவின் பொறுப்பை கரங்களில் எடுக்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். It is not the human being, it is not the own father is giving, it is not the relationship people they are giving, but the history is saying that வரலாறு சொல்லப்படுகிறது இந்த பொறுப்பானது தேவன் கொடுக்கிற பொறுப்பாக இருக்கிறது. யோசியா சிறு குழந்தையா 8 வயது என்று சொல்லப்படும் பொழுது இது எப்படி சாத்தியமாக ஒரு குழந்தை ராஜஸ்தானத்தை எடுப்பது? என்ன தகுதிகள் இருக்கும் சமுதாயத்தில்? இந்த 8 வயதை ஒப்பிட்டு நம்ம பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், இவன் 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும், இல்ல 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும். அதையாவது விடுங்க, 8 வயது குழந்தைன்னு சொல்லப்படும் பொழுது எது நன்மை எது தீமை என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டம். அப்பாவுடைய அம்மாவுடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டு அவர்களே சார்ந்து கொண்டு அவர்கள் சொல்றதை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி அவர்கள் கொடுப்பதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறு பிராயத்திலே சரித்திரம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 8 வயது இருக்கும் பொழுது அந்த ராஜாவின் ஸ்தானத்தை இந்த குழந்தை கரங்களில் எடுப்பான் என்று சொன்னால், இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது? God, if you choose somebody, தேவன் ஒரு மனுஷனை வைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவருடைய காரியத்தை முடிப்பதற்கும் அவருடைய செயல்பாடுகளை முடிப்பதற்கும் அவருடைய ஊழியத்தை நடத்துவதற்கும் இல்லை அவர் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நினைத்த காரியத்தை சரியான நேரத்திலே சரியான காலத்திலே ஏற்ற காலத்திலே குறிப்பிட்ட வருஷத்திலே முடிக்க வேண்டும் என்று சொன்னால், doesn't need the talents. அதற்கு தாளந்து தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, பணம் தேவையில்லை, வயசு தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை. Only God can do this. தேவனாலே மாத்திரம்தான் இது முடியும். Because it is God who brings that, it is God who anoints him, it is God who brings into that responsibility.
இது தேவனால் கொடுக்கப்படுகிற அதிகாரமாக இருக்கிறபடியால், தேவன் எடுக்கிற ஸ்தானமாக இருக்கிறபடியால், இல்ல தேவன் எடுக்கிற பொறுப்பாக இருக்கிறபடியால், ஆண்டவர் இந்த யோசியா சிறு குழந்தையை சிறு பிராயத்திலே எடுத்து அந்த அதிகாரத்தை கரங்களில் கொடுத்து இந்த தேசத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுப்பார் என்று சொன்னால், தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. You may be thinking, ஐயோ பல வருஷமா நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எப்படி என்னால் சாதிக்க முடியும், எப்படி என்னால் வளர முடியும், how can I go furthermore, how will my future, எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி நான் படிக்க முடியும், எப்படி என் குழந்தையை நான் வளர்க்க முடியும், எப்படி என்னுடைய ஃபியூச்சரை எனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை you are confused in your life. But I want to challenge you, if you believe in God, if you put God first in your life, everything is possible. இந்த குழந்தை ராஜாவின் ஸ்தானத்தை கரங்களில் எடுத்த உடனே, ஐயோ எனக்கு பொறுப்புகள் கிடைத்து விட்டது, அந்தஸ்து கிடைத்து விட்டது. ஏனென்று சொன்னால், வரலாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு ராஜா ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், சரித்திரத்தில் முதலாவது நீங்க பார்க்கிற காரியம் என்று சொன்னால், அவன் எடுக்கிற முதலாவது தீர்மானம் எந்த தேசத்தை உடைக்க வேண்டும், யாரை அழிக்க வேண்டும், எந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும், யாரை உடைக்க வேண்டும், யாரை நொறுக்க வேண்டும், இல்லை யாரை நம்ம பிடிக்க வேண்டும், யாரை அன்பு செய்ய வேண்டும், இல்லை யாருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைக்கு ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். Every king, any kings, if we take the responsibility, the first thing that he thinks in his life is like, he will look for the country to kill, to destroy. He will make a war. ஒரு போராட்டத்தை, குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். ஆனா இந்த குழந்தையை பாருங்க, ஜோஷியாக்கு ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், he is not going after the responsibility. அவன் பொறுப்பை பார்த்து போகவில்லை, பொருட்களை பார்த்து போகவில்லை, ஜனங்களை பார்த்து போகவில்லை, ராஜாவின் பதவியை பார்த்து அவன் போகவில்லை. இரண்டாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அதோடு கூட முடிக்கல. என்ன சொல்லப்படுகிறது? தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடக்கிறான் சொல்லப்படும் பொழுது, now something is very clear out of that. முதலாவது மிரக்கிலே பார்த்தீங்க சொன்னா, சிறு குழந்தை ஆண்டவர் அந்த ராஜாவின் ஸ்தானத்தை கொடுப்பார் என்று சொன்னால், it is only God can do. But look at his own life. யோசியா ராஜா பொறுப்பை எடுத்த உடனே இந்த குழந்தை வேற எதையும் பார்க்கவில்லை. அவன் யோசிக்கிற ஒரு தெய்வீக ஞானம் என்று சொன்னால், தெய்வீக செயல்பாடு என்ன என்று சொன்னால், தகப்பனாகிய தாவீதினுடைய வழிகளை அவன் பார்த்து வலது இடதுபுறம் விலகாமல் நடக்கிறான் என்று சொல்லப்படும் பொழுது, சொந்த தகப்பனுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே பேசப்படவில்லை. மூன்றாவது மனுஷன் உடைய வாழ்க்கையை குறித்து பேசப்படுகிறது. David is not his own father. David's father is not his own father. But look at the Josiah is looking after the David's life and is looking at David's father so that he will follow the righteousness in his life. அவருடைய வாழ்க்கையிலே நீதியை கடைபிடிக்க முடியாய், தெய்வீகத்தை கடைபிடிக்க முடியாய், பரிசுத்தத்தை கடைபிடிக்க முடியாய், தேவனுடைய வழிகளை கடைபிடிக்க முடியாய். தாவீதுடைய தகப்பன் வழி என்று சொல்லப்படும் பொழுது மூன்றாவது மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறான். I'm sure that you are sitting here in this place, every believer, every soul will have a person who is example in your life. God has put somebody in your life to follow that man. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக மூன்றாவது மனுஷனை வைத்திருக்கிறார். ஈவன் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த வாழ்க்கையிலும் சரி. I don't like to preach the gospel early days. சர்ச்சுக்கு போனாலும் சரி வெறுப்பு தான், வேதத்தை மனப்பாடம் பண்ணாலும் சரி வெறுப்பு தான், சர்ச்சில் உட்காந்து பாட்டு பாடாலும் வெறுப்பு தான். I always want to be in the movies and watching the movies and just go and enjoy. But you know something? When I just heard walking on the roadside, மூன்றாவது மனுஷன் கண்ணீரை விட்டு
அவர் கதறி அழுந்து சொன்ன வார்த்தை, இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்தினார், இயேசு உனக்காக சிலுவை சுமந்தார், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறவர், அவர் உலகத்தை சந்திக்க மீண்டுமாக வருகிறார், நியாயத்திற்கு மீண்டுமாக வருகிறார், அவர் உன்னுடைய பாவங்களை போக்குற தெய்வ ஆட்டுக்குட்டி, உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாங்கள், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நானே வழியும் சத்தியம், நானே அன்பு செய்கிறவன், உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய சுவிசேஷத்தை மூன்றாவது மனுஷன் ரோட்ல இருந்து அழுந்து கொண்டு சொன்ன வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ பக்கத்தில் உட்கார்ந்து வேதத்தை சொல்லியோ சுவிசேஷத்தை சொல்லியோ சாட்சியை சொல்லியோ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி யார் எனக்கு சொன்னது கிடையாது. மூன்றாவது மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில விதைத்தார்கள், இன்றைக்கு அறுத்து கொண்டு இருக்கிறேன். So every one of your life, there will be somebody who put God as a third person. மூன்றாவது மனுஷனை கர்த்தர் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். Look at the Josiah's life. The moment he is taking the responsibility, இந்த ராஜ சாணத்தை எடுக்க உடனே அவன் நினைக்கிற காரியம், தாவீதுடைய தகப்பன் வழி என்று சொல்லப்படும் பொழுது இந்த தாவீதுடைய தகப்பன் வழி, அவன் யாரை பார்க்கிறான், எந்த கடவுளை பார்க்கிறான், எந்த தெய்வத்தை வணங்குறான். He was only thinking about the holiness and the righteousness in his life. இரண்டாவது வசனம், மூன்றாவது எடுத்துக்காட்டு மனுஷனை கண்டுபிடித்த உடனே இந்த மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் ராஜ்யத்தின் பாரத்தின் 8ஆம் வருஷம் என்று சொல்லப்படும். அவன் என்ன சொல்லப்படுகிறது, அவன் எல்லாவற்றையும் பொறுப்பை எடுத்த உடனே தான் இன்னும் இளவயதாக இருக்கிறது தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து எறியும்படியா இப்பொழுது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். So the first thing in his life, இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை கரங்களில் எடுத்தவனே ஒரு சிறு குழந்தை, is not a person who's been through the experience. அனுபவம் நிறைந்த ஒரு மனுஷன் கிடையாது, ஞானம் நிறைந்தவர் கிடையாது, ஸ்கூலுக்கு போற ஒரு மனுஷன் ஒரு குழந்தை கிடையாது. It just is little tiny fellow. But look at the Bible says that இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை இந்த ராஜ கரங்களை எடுத்த உடனே, ஐயோ எனக்கு பொறுப்பு கிடைச்சு விட்டது, அதிகாரம் கிடைத்து விட்டது, எப்படி நான் சம்பாதிக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றலாம், எப்படி வாழ்க்கையை நான் சேமித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சுயத்தை அவன் பார்க்கவில்லை. பட் வேதம் சொல்லப்படுகிறது, தாவீதின் தேவனை அவன் தேட ஆரம்பித்து என்று சொல்லப்படும் பொழுது something is very clear. இந்த தேசத்தை நடத்தி செல்வதற்கு, இந்த தேசத்தை முடிவு பரியந்தம் சரியாக ஒழுங்காக தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நடத்தி செல்வதற்கு, வெற்றியாய் நடத்தி செல்வதற்கு, ஞானமாய் நடத்தி செல்வதற்கு, திறமையாய் நடத்தி செல்வதற்கு, செம்மையாய் நடத்தி செல்வதற்கு, தேசத்தை பஞ்சமில்லாமல் செழிப்பாய் நடத்தி செல்வதற்கு, the only one thing, the secret that you find in his life, to find God in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேட ஆரம்பிக்கிறார். Dear people of God, we are sitting in this wonderful church. If God has blessed you with everything, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, நன்மைகளை செய்து, நல்ல செழிப்பை கொடுத்து, இன்றைக்கு சபையில அங்கத்தினா இருந்திருக்கு நம்ம உட்கார்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமையோடு நீ போய்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவச்சனமே, நித்திய ராஜ்யத்துக்குரிய செழிப்பான ஒரு இடத்தை நம்ம இழந்து போவோம். But I want to tell you something. In spite of your failures, your problems, your blessings, your prosperity, செழிப்பின் மத்தியிலும், வறுமையின் மத்தியிலும், வனாந்தரத்தின் மத்தியிலும், இல்லை வறட்சியின் மத்தியிலும், இல்லை எந்த விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நீ கடவுளை தேடுகிறாயா என்பதுதான் கிறிஸ்துவன் யோசிக்கிற முதலாவது காரியம். Because without God you cannot live. கடவுள் இல்லாமல் there is no life. இயேசு இல்லாமல், கடவுள் இல்லாமல் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, you need God in your life. I met a very rich person. பணக்கார ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். He has amazing wealth, property, business all over the world.
He can travel any countries that he can just snap the fingers. ஒரு மாதம் இங்கே இருப்பார், ஒரு மாதம் அமெரிக்கா, ஒரு மாதம் ஆஃப்ரிக்கா, ஒரு மாதம் ஆஸ்திரேலியா, ஒரு மாதம் நியூசிலாந்து, ஒரு மாதம் ஸ்விட்சர்லாந்து. So he keep travels, enjoying the life. You don't have to worry about the food. Never think about the money. பணத்தை பற்றியோ எதையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. He has everything. I went and met him. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா, you are so blessed. நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. நினைச்சா நீங்க பணத்தை செலவழிக்கீங்க. Per day they have to spend at least 25 to 50 lakhs in Indian money. சும்மா செலவழிக்கணும். Everything in their life. இப்ப நான் கேட்டேன், நீங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், எதையும் பெற முடியும், எதையும் நீங்க கொண்டு போக முடியும். But tell me, what are you still lacking in your life? உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க, எதற்காக வேண்டிக் கொண்டிருக்கீங்க, எதற்காக இன்னும் கண்ணீரோடு, எதற்காக இன்னும் வேதனையோடு, இன்னும் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எதற்காக நீங்க பைத்தியமாக இன்னும் என்ன சமாதானத்துக்காக, எந்த நபருக்காக இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த மனுஷன் கேள்வி கேட்கும் பொழுது கையை பிடிச்சிட்டு அவர் அழுந்துட்டு சொல்றாரு, ஐயா, இந்த பணத்தை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும், என்னுடைய சொந்தங்களை காட்டிலும், I'm still finding God in my life. அவருடைய வாழ்க்கையில சொத்தங்களை காட்டிலும், பணத்தை காட்டிலும், சொத்துக்களை காட்டிலும், எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு கடவுள் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். தேவச்சனமே, யோசியா சிறு குழந்தை. The chapter, if you just meditate, it's very interesting. I don't have a time to just elaborate. நமக்கு டைம் இல்லைனால நான் ஜஸ்ட் சீக்கிரமா ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் முதலாவது செய்கிற காரியம், கடவுளை தேடுகிற ஒரு பிள்ளையாக அவன் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தை முடிவு பரியந்தம் வெற்றியாக நடத்தி செல்வதற்கு I need God in my life. When I was 4 years old, 4 வயசு இருக்கும்போது எங்க அப்பா கரங்கரன்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனார். ஐ எம் த ஒன்லி ஒன் சன் டு மை பேரண்ட்ஸ். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரே ஒரு குழந்தை தான். எங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நேராக ஹாஸ்டலில் போட்டார். அவர் சொன்னார், மகனே நீ இங்கே இரு, 1 மாசம் கழிச்சு உன்னை திரும்ப நான் பார்க்க வரேன்னு சொன்னவர். 1 வருஷம் போச்சு வரல, 2 வருஷம் போச்சு வரல, 3 வருஷம் போச்சு வரவே இல்லை, 4 வருடங்கள் போச்சு வரல. 5 வருடங்கள் கழித்து எங்க வார்டன் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, தேவா உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்கார், நீ போய் பேசு என்று சொல்லி என்னை கூப்பிடும் பொழுது எங்க அப்பாவுடைய முகத்தை பார்த்த உடனே எங்க வார்டனை பார்த்து கதறி சொன்ன, ஐயா, இவர் எங்க அப்பா கிடையாது. He is not my father. Take him out of this place. He is so ugly. He is dirty. அவர் சுத்தம் இல்லாதவர், கேவலமா இருக்கிறார் என்று சொல்லி கத்தி அப்படியே அனுப்பிட்டாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருடங்கள் கழித்து மீண்டுமா எங்க அப்பா வந்தார். எங்க வார்டன் சொன்னார், தேவா இன்றைக்காவது உங்க அப்பாட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி, give a little time, talk to him, ask him what is his problem, why he left alone, talk to him. Because the learning and the earning and the longing to see my father, and you know, every day அவர் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஒவ்வொரு நாளும் ஏர்லி டேஸ் உட்காந்து ஜன்னலை பார்த்துட்டு போய், எங்க எங்க அப்பா வராரு, யார் வருவா என்னை பார்க்க, எங்க அம்மா வருவாங்களா, இல்லை யாராவது சொந்தங்கள் இருக்கிறாங்களா என்று சொல்லி. என்ன ஒவ்வொரு மாணவர்கள் ஹாஸ்டலில் படிக்கிறவங்க 200 மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் somebody will be there to come and give the food. நல்ல சாப்பாடு கொடுப்பதற்கும், புது துணியை கொடுப்பதற்கும், புது செருப்பு வாங்கி கொடுப்பாங்க, நல்ல துணிமணிகள் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துருக்கும் போது வேதனையாக இருக்கும், கவலையாக இருக்கும், பசையாக இருக்கும். 7 வருடங்கள் கழித்து எங்க அப்பாட்ட முதலாவது கேள்வி கேட்டேன். Just ask one question, Daddy, you left me in the hostel and you told me that you will come back in a month, but you came after 5 years and went back. Now I'm seeing you after 7 years. 7 வருஷம் கழிச்சு I'm asking you the number 1 question. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். When was the last time you realized that your son is still alive in this world? ஒரே ஒரு குழந்தை இந்த உலகத்துல இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி
என்றைக்கு கடைசியாக நீ நினைத்தீர்கள் யோசித்தீர்கள் சொல்லி எங்கள் அப்பாட அந்த கேள்வி கேட்கும் பொழுது he was completely silent. என்னை விட்டுட்டு போனீங்க. I told my dad, you know how was my life? Every day morning 5:30 they will wake me up. The first work I will do in the 4 years old, 4 வயசு இருக்கும்போது முதலாவது வேலை எனக்கு கொடுப்பாங்க சொன்னா சின்ன பக்கெட்டை கொடுப்பாங்க. காலையில் 5 மணிக்கு போய் எல்லா 15 டாய்லெட்ஸ் நான் க்ளீன் பண்ணுவேன். பாத்ரூம் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் பாய்ஸ் ஹாஸ்டல் படிக்கிற அந்த இடத்துல 15 டாய்லெட்ஸ் தான் இருக்கும். சுத்தமாக இருக்கும் நினைப்பீங்களா? கேவலமாக இருக்கும், பார்ப்பது அசிங்கமாக இருக்கும், நாச்சமாக இருக்கும். எடுத்து பக்கெட் எடுத்து க்ளீன் பண்ணுவேன் நான். 8:30 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் நேராக ஓடி போய் பிளேட்டை கையில் கொடுப்பாங்க. போய் நிற்பேன் நான். ஐயா சார், வயிறு பசியாக இருக்குது, ப்ளீஸ் கிவ் மீ சம்திங் டு ஃபில் மை ஸ்டொமக். எங்கள் வார்டனை பார்த்து சாப்பாடு கேட்கும்பொழுது அண்டா ஃபுல்லாக இட்லி இருக்கும். ஆனால் ஒரு இட்லி எடுத்துட்டு அரை இட்லி பிச்சு பிளேட்டில் போடுவாங்க. அண்டா ஃபுல்லாக சாம்பார் இருக்கும். they won't give me the சாம்பார். உள்ளே போயிட்டு சுகரை கொண்டு வந்து அப்படி போட்டாங்கன்னா ஒரு 4 பீஸ் சுகர் உள்ளே வரும். அதை சாப்பிடுவா வேண்டாமான்னு எனக்கு தெரியாது. நல்ல தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப 5 கிலோமீட்டர் நான் என்னுடைய பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு நான் ஓடுவேன். நான் பைசைக்கிளோ காரோ எதுவுமே கிடையாது. we have to run. ஓடி போய் கிளாஸில் உட்காரும் போது பயங்கர டயர்டாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், சோர்வாக இருக்கும், ஸ்வெட்டிங்காக இருக்கும், பயக்கமாக இருக்கும், பைசியாக இருக்கும், பாடம் சரியாக கேட்க முடியாது. 12:30 திரும்ப பிரேக்ஸ் கொடுப்பாங்க. நேராக திரும்ப ஹாஸ்டலுக்கு ஓடி வருவேன். வார்டனை பார்த்து, சார் காலையில் அரை இட்லி கொடுத்தாங்க, மத்தியானம் மாதிரி இந்த ஆஃப்டர்நூன் அட்லீஸ்ட் யூ கிவ் மீ சம்திங் மோர் ஸோ தட் ஐ கேன் ஃபில் மை ஸ்டொமக் பிகாஸ் ஐ எம் டையிங் வித்அவுட் த ஃபுட். நான் சாகுறேன், எனக்கு எனர்ஜி வேணும் என்று சொல்லி கெஞ்சி கேட்பேன். நான் பிளேட்டை நீட்டும் பொழுது அண்டா ஃபுல்லாக ரைஸ் இருக்கும். சின்ன ஸ்பூனை எடுப்பாங்க, உள்ளே விட்டு என் பிளேட்டில் அப்படி தட்டினாங்கன்னா ஒன்லி 4 பீஸ். 4 பீஸ் ரைஸ் இருக்கும். அதே ஸ்பூனை பக்கத்தில் அண்டால சாம்பாரில் எடுத்து இப்படி தட்டினாங்கன்னா 1 ட்ராப். தண்ணி நல்லா குடிச்சிட்டு திரும்ப நான் ஸ்கூலுக்கு ஓடிட்டு சாயந்தரம் வரும்பொழுது பிஸ்கட்ஸோ டீயோ ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஐ வில் பி டோட்டலி வீக் அண்ட் டெட். வார்டன்ட்ட போய், சார் வயிறு பசிக்கு, நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க நான் செய்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் பொழுது அவங்க 75 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ், 3 வார்டனுடைய ட்ரெஸ்ஸை கையில் கொடுப்பாங்க. 75 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ். வாழ்க்கையில் முதல் முறை துவைக்க ஆரம்பிக்கிறேன் ஹாஸ்டலில். சின்ன சோப் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் ஒரே ஆளை துவைச்சி காய போட்டு அதோடு கூட முடிக்கூடாது, எல்லாம் அயன் பண்ணி வார்டன் சார்ட்ட போய், சார் இந்தாங்க நீங்கள் கொடுத்து துணியெல்லாம் துவைச்சிட்டேன், சுத்தமாக பண்ணிட்டேன், அயன் பண்ணிட்டேன், மடித்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இப்போ வயிறு நிறைய சாப்பாடு ஏதாவது கொடுங்க, ஐ நீட் சம்திங். உள்ளே போயிட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஐ வில் ஓப்பன் தட். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்பொழுது கெட்டு போன காலையில் உள்ள உப்புமா இருக்கும். அதை அப்படியே சாப்பிடுவேன் நான். நைட்டில் 9:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ரசம் ரைஸ். நைட்டில் படுத்து தூங்கணுன்னா பெட்ஷீட் கிடையாது, பில்லோ கிடையாது, ஜஸ்ட் ஆன் த ஃப்ளோர். இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த நாட்கள், அன்பை ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள், சுகத்தை ஏங்கிக் கொண்டிருந்த நாட்கள். சாப்பிடுவதற்கு அநேக முறை ஹோட்டலில் போய் வேலை செய்வேன். இலையை பொறுக்கி நான் போடணும், பிளேட்டை க்ளீன் பண்ணணும். கல்யாணம் எங்கேயாவது நடந்துச்சுனாக்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு ஹிந்து கல்யாணம் நடக்கும், ஓடி போய் கல்யாண மண்டபத்தில் போய் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டேன்னா 2 நாட்கள் சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இருக்கணும். Because I don't get the food in the hostel. So every time I will longing for, is there any wedding happening, is there any mandapam which is really party is happening, I will just sneak inside the hall and I will literally swallow the food. முழுங்குவேன் நான் அப்படியே. வாடகை தெரிஞ்சுனாக்கா பயங்கரமான அடி உண்டு. அடிச்சானாக்க சாதாரணமாக கையிலே அடிக்க மாட்டாங்க, மாட்டை அடிக்கிற கம்பு 4-5 கம்பு வச்சுருப்பாங்க. எண்ணெயை போட்டு அடித்தாங்கன்னா முதுகெல்லாம் 2 நாளைக்கு பழுத்திருக்கும்.
எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னேன், சரியான சாப்பாடு கிடையாது, சரியான அன்பு கிடையாது. ஹாஸ்டலில் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க சம்மர் டைமில். ஐ எம் அலோன் லெஃப்ட் இன் த ஹாஸ்டல். ஏன் நீங்கள் வரலை, ஏன் என்னை கைவிட்டீங்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது சின்ன குழந்தைய போல அழுந்து கொண்டது. He was taking a time to weep and sob. Literally it's like a child. The tears just flowing from his eyes. And he held my hand and said, son, tonight you're coming with me. என்னோடு கூட இன்னைக்கு நீ ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி he dragged my hands. I got a very old, we don't call it a suitcase, it's a பெட்டி என்று சொல்லுவோம். பழைய இரும்பு பெட்டி, பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ ஐ கேரி தேட். நேராக ஸ்டேஷனில் போய், என்ன 2 நைட்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு, ஆந்திரா போகிறதுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா. ஸ்டேஷனில் உட்காந்துருப்போம், ட்ரெயின் வரும், எல்லோரும் ஏறி உட்காருவாங்க, எல்லாம் படப்பட ஏறி நல்லா சீட்டில் உட்காந்து எங்கள் அப்பா மெதுவாக எடுப்பார். பழைய நியூஸ் பேப்பர்லாம் கையில் வச்சுட்டு வா மகனே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா கீழே பேப்பர் போடுவார், மகனே உட்காந்துக்கோ. நான் சொன்னேன், அப்பா எல்லாம் அழகாக சீட்ஸில் உட்காந்துருக்காங்களே, they are so nice, look at that, how they are comfortably sitting. பட் ஏன் நமக்கு டிக்கெட் எடுக்கலையா, நமக்கு இந்த இடம் தான் கொடுத்தாங்களா, ஏன் நீங்கள் டிக்கெட்டுன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் எதுவுமே சொல்லலை. நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் இந்த தரை தான்ப்பா. நைட்டில் தூங்குவோம், 3 மணி நேரம் நான் தூங்குவேன், அப்புறம் 3 முறை எங்கள் அப்பா எழுப்பிடுவார், அவர் தூங்குவார். இப்படியாக மாறி மாறி தூங்கி நாங்கள் ஊருக்கு போனோம். நாங்கள் படுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் த டாய்லெட். டாய்லெட்டுக்கு முன்னாடி தான் படுப்போம். போகிற வரவங்க எத்துவாங்க, துப்புவாங்க, உள்ளே போயிட்டு தண்ணியெல்லாம் இப்படி மேலே போட்டாங்கனாக்கா அவ்வளோதான், ஃபுல்லாக தண்ணி எங்கள் மேலே தான், நாற்றமாக இருக்கும். மிதிச்சுட்டு போவாங்க, கையை மிதிப்பாங்க, மூஞ்சை மிதிப்பாங்க, உடம்பை மிதிப்பானுங்க. எதையும் பொருட்படுத்தாமல் 2 நைட்ஸ் ஊருக்கு போய் செய்வோம். காலையில் எந்திரிச்சார் எங்கள் அப்பா, மகனை என் கூட வான்னு சொல்லிட்டு கையில் ஒரு பழைய கஞ்சி கொடுப்பார், ரைஸ் அண்ட் தண்ணி, நல்ல பழைய கஞ்சி இருக்கும், ஊறுகாய் கொடுப்பார், பாட்டில் கையில் கொடுப்பார், நீ இதை வச்சுக்கோ கையில்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன டவலும் ஒரு ட்ரௌசரும் போட்டுட்டு கையில் ஒரு அருவா வச்சுக்குவார். அருவா வச்சுட்டு வா மகனை என் கூட வான்னு சொல்லிட்டு 2 மேலே தாண்டி 3ஆவது மேலே உச்சிக்கு நாங்கள் போகும் பொழுது எங்கள் அப்பா சொல்லுவார், மகனே ஓரமாக இந்த இடத்துல உக்காந்துக்கோ, ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது, ஆனால் இது மோசமான இடம், பயங்கர மோசமான இடம், யாராலும் அடிச்சுருவாங்க, இல்லை மிருகங்கள் வர வாய்ப்பு இருக்குது, சொல்லி பயங்கர பத்திரமாக இந்த இடத்துல அமைதியாக இருன்னு சொல்லி இனி ஒரு ஓரத்தில் சின்ன மரத்தில் உச்ச மலையில் உட்கார வச்சுட்டு அவர் போய் விறகு வெட்டுவார். He cut all the woods, maximum woods. He is not a very healthy man. அவர் நல்ல பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பலன்வான் மாதிரியோ டாலரோ அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அ ஸ்கின்னி ஃபெலோ, ஜஸ்ட் லைக் மீ. 2 மணி நேரம் வேலை செய்வார் வெயிலில், வந்து கேட்பார், மகனே அந்த கஞ்சி கொஞ்சம் கொடுப்பேன், நான் சாப்பிடுவார். தண்ணியை குடிப்பார், மிச்சத்தை நான் சாப்பிடுவேன். இப்படி திரும்ப 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எல்லா விறகையும் கட்டிட்டு he will tie up all the woods and he will tell, son, I want you to go carefully down, I will behind you, I will follow you. நான் மெதுவாக வரேன், நீ சீக்கிரம் போயிடு கீழே, கேர்ஃபுல்லாக போய், ஏன்னா ரொம்ப மோசமான மலை, நிறைய பேர் விழுந்து செத்துருக்காங்கன்னு சொல்லி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி மேலே உச்சியில் பார்க்குறேன், எங்கே எங்கள் அப்பா வரான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்கின்னி ஸ்மால், ஒரு எறும்பு போகிற மாதிரி முதுகில் பெரிய பாரத்தை தூக்கிட்டு வர ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, எப்படி இயேசு அந்த சிலுவையின் பாரத்தை சுமந்து தள்ளாடி ரத்தத்தோடு வருகிறாரோ அதே காட்சியை என் கண்களில் பார்க்க ஆரம்பித்தேன். He brought all the woods, அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தள்ளாடி வந்து கீழே போட்டாருன்னு சொன்னால் இந்த முதுகு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார், மகனே இதை விற்றாதான் நமக்கு சாப்பாடு. He will take another 7 kilometers, சைக்கிளில் கட்டிட்டு தள்ளிட்டு போவோம். தள்ளிட்டு போயிட்டு அந்த ஓனர்கிட்ட போய், ஷாப் ஓனர்கிட்ட போய், சார் இந்த விறகெல்லாம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுங்க, சம்பளத்தை மட்டும் கொடுங்க சார். இந்த விறகெல்லாம் எடுத்துட்டு அவங்க கொடுக்குற சம்பளம் என்னன்னு பார்த்தீங்க சொன்னால் not even 1 ringgit in Indian money. அப்போ இந்தியன் மணிக்கு 5 ரூபானா இங்கே வந்து நாட் ஈவன் 25 cents or anything.
இப்படியா எங்கள் அப்பா 15 நாட்கள் வேலை செய்து எங்கள் அப்பாட்ட கேட்டாப்பா 7 வருஷம் கழித்து நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு 2 வேணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ட்ரௌசர், நல்ல ஒரு செருப்பு, நல்ல ஒரு ஷர்ட் வாங்கி கொடுங்க, அது மாத்திரம் எனக்கு போதும். ஐ ஆஸ்க்ட் ஒன்லி ஒன் திங். After 7 years, you give me a very good food for 15 days. And the second one is give me a nice chapel, nice half trouser and the shirt. That's more than enough for me. He promised me. அந்த விறகெல்லாம் கொடுத்துட்டு காசு கையில் கொடுக்கும்போது எங்கள் அப்பா, அப்பா காசு கிடச்சதுல எனக்கு செருப்பு வாங்கி கொடு, எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு சொல்லி எங்கள் அப்பா போட்டு பிடிக்குவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், மகனே கொஞ்சம் வெயிட் for some more time because I don't have the money. I will wait for that 15 days. 15 நாட்கள் இப்படியா வேலை செய்து கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு ஹாஸ்டலில் போகிறதுக்கு முன்னாடி கடையில் போய் நல்ல ஒரு செருப்பு செப்பல் வாங்கி கொடுத்தாரு, ஹாஃப் ட்ரௌசர் ஹாஃப் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அப்பா ஹாஸ்டலில் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், டாடி உங்கள் கஷ்டத்தை நான் பார்த்தேன். But I want to tell you something. நீங்கள் திரும்ப எப்போ வரீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know when are you going to come back again this place to see me. But I want to challenge one thing. ஒரே ஒரு சவாலை நான் சொல்கிறேன். நீங்கள் 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ இல்லை 30 வருஷம் கழிச்சோ நீங்கள் திரும்ப என்னை பார்க்க வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முகத்தில் பார்க்க வேண்டியது நான் ஒரே ஒரு காரியம், சிரிப்பு ஒன்று தான். I don't need your money. எனக்கு நீங்கள் சாக்லேட்டோ சாப்பாடோ வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். I want to see only smile on your face. அப்போ கேட்டார், ஏன்பா அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னப்பா, நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த செருப்பு இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் வரும் வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்குவேன். நைட்டு தூங்கும் போது எனக்கு கீழே என் முதுகு கீழேயும் சரி என்னுடைய காலுக்கு பக்கத்துலேயும் சரி இந்த ஷர்ட்ஸையும் ஹாஃப் ட்ரெஸ்ஸையும் நல்லா மடித்து நான் பத்திரமா வச்சுக்குவேன். பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுக்குவேன். நைட்டில் தூங்கும்போது எனக்கு தலைகாணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய செருப்பு தான். பார்க்குறவங்க கேலி சொல்லுவாங்க, என்னடா முட்டாள்தனமாக பண்ணுறான், என்னடா செருப்பு போய் தலைக்கு வச்சுருக்கிறான், துணியை போய் இப்படி வச்சு தூங்குறானே, இவன் என்ன முட்டாளான்னு சொல்லி என்னை கேலி செய்வார். அவருடைய நண்பர்களை பார்த்து நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு கேவலமாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த செருப்புலையும் இந்த துணியிலையும் எங்கள் அப்பாவுடைய ரத்தம், கஷ்டங்கள், கடினமான பாதைகள், பலவீனங்கள் இருக்கிறபடியால் இது சாதாரணமான ஒரு பொருள் அல்ல என்று சொல்லி அதை பத்திரமா வைத்து கொள்வேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பத்திரமா வச்சிருந்தேன் நான். இப்படியாக வாழ்க்கை கடந்து போய் அநேக நாட்கள் கடினமான சூழ்நிலை, படிப்பதற்கு சரியான எனக்கு வசதி கிடையாது, அன்பு செய்வதற்கு யாரும் கிடையாது. என்னுடைய ஸ்கூலிங் முடிச்சுட்டு பைபிள் காலேஜுக்கு நான் போகும்பொழுது எனக்கு யாருமே கிடையாது. ஐ வாஸ் லிவிங் a lonely life. பைபிள் காலேஜ் நான் முடிக்கும் பொழுது ஆண்டவர் படிப்படியாக என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய தாளந்து பார்க்க ஆரம்பிச்சார். ஆங்கிலம் இடத்துல அப்போ தான் முதல் முறை படிக்க ஆரம்பிச்சேன். தமிழ் மீடியத்தில் ஸ்கூல், தமிழ் மீடியம் ஸ்கூல் என்று சொன்னால் ஆங்கிலம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஃபினிஷிங் ஆல் மை ஸ்கூலிங் அண்ட் இப்போ காலேஜில் போய் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு சொன்னாங்க, இட்ஸ் வெரி டஃப். ஹவரின்னு கேட்டால் ஃபைன் சொல்கிறது, வாட்ஸ் சொன்னீங்கன்னா என் பேர் சொல்கிறது, மற்றபடி என்னெல்லாம் அவங்க கேட்டாலும் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் லாங்குவேஜ் இஸ் ஸோ டஃப். ஆனால் அங்கே படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பணக்கார பசங்க, நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு குடும்பம், நல்ல சுவிசேஷனுடைய குடும்பம், பெரிய சபை போதர்களுடைய பிள்ளைகள், நல்ல பணமுடையவர்கள் அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. The first responsibility I did in the hostel is like cleaning the toilets again. Bible college. Faithfully I was doing. And I begin to worship God alone every day. In spite of my troubles and pain, என் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் வேதனைகள் இருந்த மத்தியிலும் தேவச்சனமே, my strength is God. கடவுளே நான் தேட ஆரம்பிச்சேன். நான் பெற்றோரை நான் பார்க்கல, எந்த மனுஷன் நான் பார்க்கவில்லை. ஒவ்வொரு நாளும் 6 hours 7 hours all night I am in the presence of God. யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கவில்லை. யாருமே எனக்கு எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நீ தேவனை தேடணும், எப்படி நீ ஜெபிக்க வேணும், எப்படி நீ கடவுளை தேடணும், எப்படி நீ அவரோடு இருக்க வேண்டும். Nobody taught me. But I simply spend my time with the Lord. 6 hours 7 hours ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே கர்த்தாவே
நீர் என் தகப்பனாக இருக்கிற, நீர் என் வழிகாட்டியன்னு சொல்லி அவர் கொடுக்கிற ஸ்தானத்தை நான் முதலாவது கொடுக்க ஆரம்பித்தேன். தேவ ஜனமே, நாட்கள் போக 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 சுருக்கமாய் சொல்ல வேண்டும் சொன்னால் என்னுடைய காரியத்தை, ஜஸ்ட் மேக் இட் கட் ஷார்ட் மை டெஸ்டிமோனி, ஆண்டவர் படிப்படியாக அந்த இடத்துல உயர்த்த ஆரம்பித்தார். ஆராதனை நடத்தும்படியாய் அந்த பெரிய 600 பேர் படிக்கிற அந்த பைபிள் காலேஜில், அந்த இடத்துல ஒரு வர்ஷிப் லீடராக, இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜில் வர்ஷிப் லீடராக ஆண்டவர் இந்த இடத்துல நியமித்தார். அங்கே பேச்சுலர்ஸ் முடித்துட்டு அதே காலேஜில் என்னுடைய திறமையை பார்த்து என்னுடைய தாளந்து, பட் அது வரைக்கும் நான் எந்த எஜுகேஷனும் மியூசிக்லையும் பண்ணல, என்னுடைய சிங்கிங்லையும் பண்ணலை. இட்ஸ் ஆல் மை எபிலிட்டி இன் மை ஹார்ட் ஒர்க்கிங். Every day, 7 hours I spend time in reading, preparing and practicing myself and spending time with the Lord. That's the strength. I was seeking only God in every time. சாப்பிடுறது ரெண்டாவது தான் எனக்கு. அப்போ எல்லாம் வசதிகளும் இருந்தது, but I never bother about my food. அப்படியே மாஸ்டர்ஸ் முடிப்பதற்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அதே பைபிள் காலேஜில் மாஸ்டர்ஸ் இன் தியாலஜி நான் முடித்தேன் 3 வருஷம். முடித்ததுக்கு அப்புறம் அந்த காலேஜில் விடல, பாஸ்டர் தேவா இதே காலேஜில் இன்னும் பல வருஷம் இருங்க, பிகாஸ் வி நீட் யுவர் சர்வீஸ். அந்த காலேஜில் மீண்டுமா 5 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் அதே பைபிள் காலேஜில் ஐ வாஸ் a worship leader and worship pastor. You know something, 1000 கணக்கான மாணவர்கள் கிராஜுவேட் பண்ணி ஒவ்வொரு வருஷம் வெளியே போகும் பொழுது they tell me only one thing, we carry your word. ஆராதனையின் மூலமாக, என்னுடைய பாடல் மூலமாக அநேக வாலிபர்கள் இன்றைக்கு தொடப்பட்டிருக்கிறாங்க. Today you can see all over the world my students are coming. இப்படியாக என்னுடைய காலேஜில் முடிச்சுட்டு பெங்களூருக்கு என்னுடைய மியூசிக் டிகிரி முடிக்க நான் வந்தேன். That is a different testimony. There's no time to talk about that. But you know, the life is very hard. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை, கடினமான வாழ்க்கை தான். But when you put God first in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை தேடுகிற ஒரு சாணத்துக்கு நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, தேவ ஜனமே, வேதத்தில் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது அது உண்மையாகவே சாத்தியமாகும். I give my first priority to my Lord. Even till now, என் ஒய்ஃப் நேற்று நைட் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, we have to pay this fees, we have to pay for this, where is the money? I tell my wife, I always tell, the God has to sanction. கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். We are going through a tough time, but you know one thing, we are rejoicing, enjoying only with the Lord. கர்த்தரோடு நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறோம். If God has blessed you with everything, dear people of God, கர்த்தர் இந்த மலேசியா தேசத்துக்கு அருமையான செழிப்பை கொடுத்திருக்கிறார். நல்ல உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல வசதிகளை கொடுத்திருக்கலாம். I don't think anybody is here that you're going through below famine in your life, below poverty in your life. God has blessed you with everything. But what are you doing with that blessing? தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நாம செலுத்துகிறோமா? When you seek God first, when you put God first in your life, the rest will come behind you. Little child யோசியா அந்த ராஜஸ்தானத்தில் இருந்து கடவுள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தேடக்கூடுமானால், இன்றைக்கு பல வருஷமாக வேதத்தை கரங்களில் எடுத்து தேவ சத்தியத்தை நாம் நினைத்து கொண்டு படித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவ ஜனமே, how much more that we should love him and call him and to know him and seek him. தேவனை தேடுகிற பிள்ளையாய் இன்றைக்கு நம்ம கடந்து செல்வோம். பிகாஸ் உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். Give God first. Put God first. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை முதலாவது முதலெடுத்து கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.